Hi, welcome to ARB Views. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Airtel DTHல வந்து நமக்கு தேவையான சேனல்ஸ் எப்படி வந்து ஆக்டிவேட் பண்றதுன்னு இது டிவிலயே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், மொபைல் ஆப்லயும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்ல போறது வந்து டிவில எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு பத்தி தான் சொல்ல போறேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து Airtel செட்டப் பாக்ஸை வந்து ஆன் பண்ணதுக்கு அப்புறமா அதில் 998ன்ற சேனலில் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். வாட்ச் வாட் யூ லைக் அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி இன்னொரு ஸ்க்ரீன் வரும். அதில் வந்து உங்களோட கஸ்டமர் ஐடி இருக்கும். தென் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ், அவர் ரெக்கமெண்டேஷன் ஃபார் யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 2 பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிளான்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து டிஃபால்ட்டாக அவங்க கொடுக்குற சேனல்ஸு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையான சேனல்ஸ் மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா மேக் யுவர் ஓன் பிளான் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம இதில் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ மேக் யுவர் ஓன் பிளான்ன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராட்காஸ்டர் பொட்டிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்தெந்த நெட்வொர்க்கில் என்னென்ன சேனல்ஸ் இருக்கோ அந்த சேனல்ஸ் எல்லாமே வந்து ஒரு பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எந்த லாங்குவேஜில் என்னென்ன சேனல்ஸ் வேணுமோ அதை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து கஸ்டமைஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நான் இப்போ செலக்ட் பண்ணுறது வந்து தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண உடனே இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ட்ரி செலக்டட் வந்து நம்ம தமிழ் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தமிழ் காட்டுது. சேனல் செலக்டட் வந்து 25 சேனல்ஸ் காட்டுது. ஃபர்ஸ்ட் 100 சேனல்ஸ் வந்து 153 இன்க்ளூடிங் டேக்ஸ் வந்து நம்ம டிஃபால்ட்டா பே பண்ணியே ஆகணும் கண்டிப்பா. அதுல வந்து 25 சேனல்ஸ் வந்து நம்மளுக்கு டிடி சேனல்ஸ் வந்து மேண்டேட்டரியா கொடுத்துறாங்க. ஸோ டோட்டல் காஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 0 தான் இருக்கு. சப்போஸ் நம்மளுக்கு 100 சேனல்ஸ் பிளஸ் நம்மளுக்கு தேவையான சேனல் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆட் ஆகும். இல்ல நம்ம அந்த 100 ஃப்ரீ சேனல்ஸ்லயும் நம்மளுக்கு தேவையில்லாத சேனல்ஸ் வேண்டாம் அப்படின்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான சேனல்ஸ் மட்டும் எடுத்து நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஸோ ஒரு லாங்குவேஜும் நம்மளுக்கு செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் காட்டும். ஃபர்ஸ்ட் வந்து சேனலோட நேம்ஸ், தென் அந்த சேனலோட எம்ஆர்பி, இது வந்து எக்ஸ்க்ளூடிங் டாக்ஸ் இது. தென் அந்த சேனல்ல வந்து செலக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் எனக்கு தேவையான சேனல்ஸ் வந்து நான் இதுல செலக்ட் பண்றேன் பாருங்க. ஸோ அந்த சேனலோட எம்ஆர்பி வந்து அந்த சேனலோட நேம் சைட்லயே கொடுத்துருக்காங்க, எவ்வளவு அந்த சேனலோட காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேஜில் வந்து சேனல் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா செலக்டட் சேனல் வந்து முதல்ல 25 இருந்தது. நான் இப்போ செலக்ட் பண்ணதுனால அது 41 இருக்கு. ஸோ மொத்தம் நான் 41 சேனல்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதோட பெய்டு சேனல்ஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 92 rupees ப்ளஸ் டாக்ஸஸ். ஏற்கனவே டிஃபால்ட்டாக வந்து 153 கம்பல்சரியாக நம்ம பே பண்ணி ஆகணும். அதை தவிர எக்ஸ்ட்ராவாக வந்து 92 rupeesக்கு வந்து ப்ளஸ் டாக்ஸஸ் வந்து நம்ம பே சேனல்ஸ் வந்து நான் இப்போ இதில் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மொத்தம் சேனல் செலக்டட் வந்து 53, பட் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகலை. ஏன்னா வந்து நான் இப்போ இதில் 00 இருக்கிறதெல்லாம் ஃப்ரீ சேனல்ஸ், நான் ஃப்ரீ சேனல்ஸையும் செலக்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த தமிழ் லாங்குவேஜில் வந்து இந்த சேனல்ஸ் எல்லாம் எவ்வளோ ஒரு ஃபுல் சேனல்ஸும் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ நான் அதில் எனக்கு தேவையான சேனல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து வேற ஒரு லாங்குவேஜில் வந்து சேனல் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட் மோர்ன்னு இருக்க ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ ஆட் மோர்ன்னு இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஜுக்கே வந்துடும். மேக் யுவர் ஓன் பிளான்ன்ற அந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜில் வந்துட்டு நம்ம என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து நீங்கள் ஏர்டெல் அந்த செட்டப் பாக்ஸில் இருக்கிற அந்த ரிமோட் வச்சு தான் நம்ம வந்து இது எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ இதில் எனக்கு வந்து தேவையான இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு சேனலும் செலக்ட் பண்ணும் போதும் இந்த சேனல் செலக்டட்ல வந்து மாறிக்கிட்டே வரும். அதே மாதிரி பெய்டு சேனல்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா அதோட காஸ்ட்டும் வந்து இங்கே ஆட் ஆகிட்டே வரும். நீங்கள் அதையும் வந்து சைமல்டேனியஸாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எனக்கு தேவையான சேனல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். மொத்த சேனல் பார்த்தீங்கன்னா 77 சேனல் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 142 rupees ப்ளஸ் டாக்ஸஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு சேனல்ஸ் போதும், இதுக்கப்புறம் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னால் சப்மிட்ன்ற ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும்.
சப்மிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா செலக்டட் சேனல்ஸ் வந்து 77, டோட்டல் காஸ்ட் வந்து 320.96. இது வந்து இன்க்ளூடிங் டாக்ஸஸ். இது ஏன் 320 வந்திருக்குன்னா பை டிஃபால்ட் வந்து 153 rupees வந்து ஏர்டெலுக்கு நம்ம கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். பிளஸ் வந்து நம்மளோட பெய்டு சேனல்ஸோட காஸ்ட்டும் இதில் ஆட் ஆயிருக்கு. இப்போ எனக்கு வந்து இது 320 rupees வந்து ரொம்ப ஹையா இருக்கு, எனக்கு இவ்வளோ வேண்டாம் அப்படின்றதுனால வந்து நான் சேனல்ஸ் வந்து இப்போ கம்மி பண்றேன் நான். ஸோ இப்போ திரும்பியும் வந்து நம்ம பேக் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணணும். நம்மளோட ரிமோட்ல வந்து பேக் பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா திரும்பியும் வந்து அந்த மெயின் மெனுக்கு வந்துடும். அதுவே எக்ஸிட் கொடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லாவே வந்து வெளியில வந்துடும். ஸோ பேக் பட்டனை தான் இதுல நம்ம ப்ரெஸ் பண்ண போறோம். ஸோ பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட அந்த மெயின் மெனு அந்த லாங்குவேஜோட அந்த சேனல் மேக் யூ ஓன் பிளான்ன்ற அந்த பேஜுக்கு வந்துடும். நம்மளுக்கு என்னென்ன சேனல்ஸ் வேணுமோ அந்த பர்டிகுலர் லாங்குவேஜை செலக்ட் பண்ணி நம்ம வந்து அந்த சேனல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து மொத்தம் செலக்டட் சேனல்ஸ் வந்து 73 இருக்கு. முன்னாடி நான் 77 சேனல் செலக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ எனக்கு 73 சேனல்ஸ் போதுன்றதுனால இந்த சேனல் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 270.22 இன்க்ளூடிங் டாக்ஸஸ் இது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து போதும், இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொன்னால் கீழே ஒரு QR கோடு வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். இந்த QR கோடை வந்து நம்மளோட ரெஜிஸ்டர்டு மொபைலில் வந்து QR கோட் ஸ்கேனர் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நான் என்ன ஆப் போட்டிருக்கேன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் உங்களுக்கு அதோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய QR கோட் ஸ்கேனர் ஆப்ஸ் அவைலபிள் இருக்கு. கூகுள் பிளேல போனீங்கன்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி கூட இதை ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைலில் இருந்து அந்த QR கோட் ஸ்கேனர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த கோடை வந்து ஸ்கேன் பண்ணணும் நம்ம. ஸோ அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கோடு வந்து ஜென்ரேட் ஆயிடும். ஜென்ரேட் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா அதில் சென்ட் மெசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த சென்ட் மெசேஜ் கிளிக் பண்ண உடனே இந்த மெசேஜ் அப்படியே வந்து நம்மளோட மெசேஜ் பாக்ஸில் வந்து அப்படியே காப்பி ஆகிடும். அது மேலே வந்து வேற ஒரு நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த நம்பரை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ டிஃபால்ட்டாக இருக்க அந்த நம்பரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மெசேஜை வந்து எந்த நம்பருக்கு சென்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா 54325 நம்பருக்கு வந்து நம்ம ரெஜிஸ்டர்டு மொபைலில் இருந்து இந்த மெசேஜை சென்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்த மெசேஜை சென்ட் பண்ண உடனே வந்து நம்மளுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் மெசேஜ் ஒன்று ஏர்டெல்லேருந்து வரும். என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் செலக்டிங் a நியூ pack on your Airtel Digital TV. We have received your request and we will send you a confirmation SMS once your plan is activated அப்படின்னு சொல்லி ஒரு SMS வரும். ஸோ நம்ம வந்து செலக்ட் பண்ண பிளானை வந்து அவங்க ஆக்டிவேஷன் பண்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மெசேஜ் வந்து அடுத்த செகண்டே வந்து பிளான் எல்லாமே டக்குன்னு ஆக்டிவேட் ஆயிடுது. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆக்டிவேஷன்ல. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வித் பெல் பட்டனோட. தேங்க்யூ.